கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. நல்லா இருக்கணும், நிறைவா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஜெயமா இருக்கணும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு. ஆனா இந்த விருப்பத்தின்படி தான் அனைவருடைய வாழ்க்கை இருக்குதான்னு கேட்டா நிச்சயமாக பதில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு உதாரணத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். இப்ப நம்ம வீட்டுல தண்ணி தொட்டி இருக்கும். தண்ணி தொட்டி வழியா ஒரு குழாய் கனெக்ஷன் வந்து கீழே ஒரு டேப் இருக்கும். இப்ப டேப்புக்கு கீழே வாளி இருக்கும். இதே தான் நம்மளுடைய ரியல் லைஃப். தொட்டி நிறைய இருக்கிற தண்ணிங்கிறது தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அந்த டேப்புக்கு கீழே இருக்கிற பக்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. தொட்டியில தண்ணி இருக்கிறதுனால வாளி நிரம்புமா அப்படின்னு கேட்டா இல்லை தானே. ஏன் நம்ம டேப்பை திறக்கணும். இங்க டேப்புங்கிறத நம்ம விசுவாசம் வச்சுக்கலாமா? அப்ப தேவன் கிட்ட இருக்கிற நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும்னா வாளிங்கிற நம்ம வாழ்க்கையை நிரம்பணும் அப்படின்னா டேப் அப்படிங்கிற விசுவாசம் திறக்கப்படணும். சின்னதா சொல்லிடுறேன், உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம் நிரம்பும். மகிமை அப்படிங்கிற வார்த்தை ஒரு சில மொழிபெயர்ப்புகளை நன்மை அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அப்ப தேவன் உங்களுக்காக நிறைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். அது உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க அனுபவிக்கலைன்னா அதை குறித்த கான்சியஸ் உங்களுக்கு வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதற்காக நான் உங்களை குற்றப்படுத்தல. ஒரு சில காரியங்கள்ல, ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில பிரச்சனைகளின் மத்தியில நம்ம தேவனை சார்ந்து இருக்க மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருக்க மாட்டோம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னா என்ன செய்வோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறத நிறுத்துவோம். அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறத நிறுத்திட்டோம்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிச்சுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளிவர முடியும்? விசுவாசம் குறையிறது அப்படிங்கிறது டேப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி. க்ளோஸ் பண்ணால் நம்மளுடைய பக்கெட் நிரம்பாது. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுடைய டேப் திறந்தே இருக்கட்டும். உங்களுடைய லைஃப் என்னும் பக்கெட் தேவன் அருளுகிற நன்மையினால நிரம்பிக்கொண்டே இருக்கணும். நிரம்பி புரண்டு ஓடுகிற அந்த வாழ்க்கையில நீங்க வாழணும் அப்படின்னா தேவன் அநேகமான ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல வைக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்க விசுவாசிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆமா, இவர் பெரியவர் சொல்ல வந்துட்டாரு, இவர் நாம பெருசா விசுவாசிக்கிறாராக்கும், இவருக்கெல்லாம் பிரச்சனை வரலையாக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா மனிதரா பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில இருக்கும் பொழுது உபத்திரவங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு தேவன் சொல்லி இருக்கிறார்னா நிச்சயமா நம்மளும் இந்த உலகத்துல ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும், நிறைவான வாழ்க்கை வாழ முடியும், சுகமாய் சமாதானமாய் ஒரு குறைவு இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். நீங்க விசுவாசிக்கும் பொழுது வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.